ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம். பேசலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாவே எங்களால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டியோம். எதனால கண்டினியூஸா எங்களால வீடியோ மேக் பண்ணி போட முடியலன்னா எங்களுக்கு யூடியூப் சைட்ல இருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, யூடியூப்ல இருந்து எங்க மானிட்டேஷன் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்டா ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தோம் யூடியூப்ல இருந்து ப்ராப்ளம்னு. அந்த ப்ராப்ளம் இன்னுமே சால்வ் ஆகலங்க. அப்படி இருந்தும் வீடியோ போடாம இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், உங்க வியூவர்ஸ் எல்லாம் போயிருன்னு சொல்லி 2 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டேங்க. ஆனா அது உங்களுக்கு ரீச்சே ஆகலங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு நம்ம வீடியோ வந்து உங்க யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது, யூடியூப் தரப்புல இருந்து நம்மள லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆக மாட்டுது. அப்படி நான் வீடியோ போடாடி கூட வியூவர்ஸ் டவுன் ஆயிடும்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நாங்கள் கண்டினியூவாக போடாட்டி உங்களுக்கு ஸ்டோரியில் உள்ள கதை மறந்துடும். அதனால நாங்கள் நியூவாக ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் லவ். அந்த சேனலில் இந்த அன்பே கொள்ளாத ஸ்டோரியை போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். போடவா வேண்டாமான்னு எனக்கு முடிவு எடுக்கலை. நியூ சேனல்ல இதோட எபிசோட கண்டினியூவா போட்டா நீங்க அங்க வந்து சப்போர்ட் கொடுப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நீங்க இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும்னு இந்த சேனல்லயே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பண்ற கமெண்ட் எல்லாம் நான் பார்த்து தான் இந்த ஸ்டோரியை நான் அந்த சேனல்ல கண்டினியூ பண்ணவா இல்ல இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும்னா இந்த சேனல்லே கண்டினியூ பண்ணவான்னு நான் டிசைட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா ஒரு வீடியோ போட்டல, அதுல வியூவர்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருந்துச்சு. ஒருவேளை வீடியோவில் உங்களுக்கு கதை பிடிக்கலையா இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக வரலையா என்னன்னே எனக்கு தெரியல. நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கதையில் கொஞ்சம் மாற்றணும்னு சொன்னாவோட இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கதையில நிறைய ட்விஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சோனி ரகுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அவங்க 2 பேருக்குள்ள பிரிவினை வரும். அதுக்கு நடுவுல துளசின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த துளசின்னு ஒரு கேரக்டர் வராங்களா, அவங்கள வச்சுதான் ரகு சோனி லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளமே வரும். கடைசியா ரகு சோனி சேர்றாங்களா இல்ல துளசி ரகு சேர்றாங்களான்னு தான் ஸ்டோரியே. நான் இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாளும் உங்க சப்போர்ட்டை இந்த ஸ்டோரிக்கு கொடுத்த மாதிரி இந்த ஸ்டோரி எண்டு வரை உங்க சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் விஜய் சந்தியா வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா போகணும்லாம் நினைக்காதீங்க. அப்புறம் விஜய் அம்மா எங்க மாமியாரு வில்லியா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வைப்பாங்க பாருங்க ஆப்பு. லைஃப்ல மாமியார் மருமக சண்டைலாம் நார்மல் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதுல இவங்க 2 பேர்த்தையும் நான் டீல் பண்ணி நான் என் சந்தியாவை நான் சேவ் பண்ணி விடுவேன்ப்பா. இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த யூடியூப் பிரச்சனை இருக்கே, அது எப்போ சால்வ் ஆகுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுல இருந்து தான் எங்களால வெளியே வர முடியல. நாங்க சீக்கிரத்துல அந்த யூடியூப் பிரச்சனையில இருந்து வெளியே வர எல்லாரும் ப்ரேயர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம நியூ சேனல்ல அவளை இதயம் தேடுதேன்ற எபிசோட டெய்லி கண்டினியூவா போடலான்னு இருக்கேன். அப்புறம் இதோட எபிசோட நாங்க கண்டினியூவா போகணும்னா கூட சொல்லுங்க. 1 டே அதுவும் இதுவும் மாத்தி மாத்தி போட்டுடலாம். இல்ல பரவாயில்ல, யூடியூப் ப்ராப்ளம்னா சால்வ் ஆனுன்னா இந்த ஸ்டோரியை நீங்க இந்த சேனல்லே கண்டினியூவா போடுங்க, நாங்க பாக்குறோம் அப்படின்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இந்த ஸ்டோரியை இங்க ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராப்ளம்ல சால்வ் ஆனோன்னு இந்த ஸ்டோரி இங்க கண்டினியூ பண்றோம். நாங்க நியூ ஸ்டோரியை அந்த சேனல்ல ரெகுலராகவே அப்லோட் பண்றோம். இங்க கொடுக்குற சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் எங்க மனசுல என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட்டை மட்டும் ரெகுலராக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க லேட்டா வீடியோ போட்டா விட நீங்க எங்க சேனலை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் மறந்துடுறீங்க தெரியுது, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறோம், உங்க சப்போர்ட்டை மட்டும் தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ப்ராப்ளத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம், நாங்க அதே மாதிரி ஷேர் பண்ணிட்டோம். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நியூ சேனல்ல இன்னைக்கு நைட்டு ஸ்டோரி அப்லோட் பண்றோம். பார்த்துட்டு உங்க கமெண்டா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரியில உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும்னா கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அதுக்கத்தால ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா கொண்டு போக ட்ரை பண்ணுவோம்ல. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.